இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமை தொடர பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம எதையாவது தேட ஆரம்பிப்போம். எதையாவது செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லைனா ஏதாவது பார்க்கணும், நம்ம யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோம்னா தவறான வழிகளில் போயிடுவோம். தவறான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இல்லைனா தேவையில்லாததை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிரும். இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப மோசமான தீமை தரக்கூடிய ஒரு விஷயம். இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஜோடிக்கப்பட்ட ஒரு வெறுமையான வீடு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பிசாசு என்ன பண்ணால் 7 பிசாசுகளை அழைத்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது வெறுமையாக இருக்குது அப்படின்னா அதை நிரப்புறதுக்கு சாத்தான் தயாராக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால் வெறுமையாக இருக்குது அப்படின்னா நம்ம சத்தியத்தால் அதை நிரப்பணும். இயேசு தான் அந்த சத்தியம். வெறுமையாக இருக்கீங்க, தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சத்தியம் உங்களை நிரப்பும் போது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருப்பீங்க. எந்த தீய வழிகளிலுமே போக மாட்டீங்க. இதை நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இயேசு நம்ம வாழ்க்கையில் வரும்போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது யார் கண்டுபிடிங்க பகுதி. வாங்க, என்ன கேள்வி காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். யாரை அவனுடைய சகோதரர்கள் பிடித்து குழியில் போட்டு தனியாக விட்டுவிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ பென்யமின், ஆப்ஷன் பி ரூபன், ஆப்ஷன் சி யோசேப்பு, ஆப்ஷன் டி சீமோன். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். தனிமையிலிருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தனிமையில் நம்ம இருக்கும்போது தவறான பழக்க வழக்கத்திற்கு நம்ம போயிடுவோம். சில நேரங்களில் தேவையில்லாததை பார்க்க ஆரம்பிப்போம், தேவையில்லாததை செய்ய ஆரம்பிப்போம். கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம கூட வந்துடும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம தனிமையில் இருக்கும்போது தேவனுடைய கிருபை நம்மை நிரப்பும் போது, ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அந்த தனிமை துயரும் நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஆண்டவருக்குள்ளே எப்பவும் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வச்சுக்கலாம். தனிமையில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக நம்ம இன்ஸ்டாகிராமில் பதிவு போடுறது, யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுவும் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு வேற நம்ம ஒரு பொய்யான பாராட்டுகளுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தவறான செயல்களில் நம்ம போகக்கூடாது. நம்முடைய வெற்றிடத்தை ஆண்டவரால் நிரப்ப முடியும். ஆண்டவருடைய கிருபை அதை நிரப்பும். இயேசுவே அந்த சத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கூட ஆஷிஷ் டேனியல் அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்ததுனால இவங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க, ரொம்ப தவிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு எப்படி இவங்க அந்த தனிமையிலேருந்து மீண்டு வந்தாங்க, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். மேரட்டை சேர்ந்த ஆஷிஷ் டேனியல் தன்னுடைய இளம் பருவத்தில் அவருடைய கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து மிகவும் மோசமான காரியங்களை செய்தார். என்னோட வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னா, என்னோட டீனேஜ்லேயே நான் ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தேன். இந்த முரட்டுத்தனம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால நான் மற்றவங்க கூட சண்டை போடுறது, அப்புறம் படிக்கிற இடத்துல மற்றவங்களை அடிக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் படிக்கிறதுலையும் நான் ரொம்ப நல்லா இல்லாததுனால இந்த முரட்டுத்தனத்தில் எனக்கு ஒரு பேரார்வமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால் குற்றச்செயல்களை செய்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே நான் மன ரீதியாக தயாரான விஷயம் என்னென்னா, அது சட்டத்துக்கு எதிரானதாக இருந்துச்சு, ஒழுக்கத்துக்கு எதிரானதாகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எதிரானதாக அது இருந்துச்சு. இப்படி நான் எல்லாத்துக்கும் எதிராகவே செயல்பட்டேன். அதுக்கப்புறம் 2012 பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் சில காரணங்களால் ஒரு மாற்றம் வந்துச்சு. நான் சாகாமல் பிழைச்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த அப்போ நான் உணர்ந்தேன். இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய நட்பை மாற்றுவதற்காக அவருடைய தந்தை அவரை கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் படிப்பதற்காக புனேவிற்கு அனுப்பினார்.
8 முதல் 10 மாதங்கள் வரை இராணுவத்தில் இருந்த காரணத்தினால் ஒழுக்கத்தின் காரணமாக உலக ரீதியான தன்னுடைய வேலைக்காக அவர் தயாரானார். 2015 முதலா நான் என்னோட வேலையை இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்தேன். ஃபீல்டு ஆப்ரேஷன் அப்புறம் இம்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். பொதுவாக அங்கே வாரம் முழுக்க நான் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வார நாள் கடைசியில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் என்னோட அப்பார்ட்மெண்ட்லேயே தான் வேலை பார்த்தான். ஆனால் அவன் நைட் ஷூட் பார்த்துட்டு இருந்தான். வார கடைசி நாட்களில் நான் வீட்டில் இருந்தப்போ அங்கே நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அவனோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதாவது அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல, அவன் எடுக்கலையாம். அதனால அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீ அவங்ககிட்ட பேசுனியாப்பான்னு கேட்டாங்க. இல்லை நான் அவங்ககிட்ட பேசலன்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கதவை தட்டியும் எந்த ஒரு சத்தமும் வரல. ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்த்தோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நாங்கள் அப்புறம் போலீஸை கூப்பிட்டோம். போலீஸ் வந்து கதவை உடைச்சு பார்த்தப்போ அவன் இறந்து போய் கிடந்தான். இதை பற்றின செய்தியை நான் கேட்டதுமே நான் நில குளிஞ்சு போயிட்டேன். என் கூடவே வளர்ந்து படித்தவன், ஸ்கூலில் ஒன்றா விளையாடினவன், எப்போவுமே என் கூடவே இருந்தவன் இப்படி இறந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருந்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த சம்பவத்தால் நான் பாதிக்கப்பட்டதுனால என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. எதுலேயுமே என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதன் காரணமாக அவர் விரக்தியிலும் தனிமைக்குள்ளும் சென்று விட்டார். இந்த எல்லா விஷயத்தாலையும் நான் ரொம்பவே மென்டலாக பாதிக்கப்பட்டிருந்தேன். என்ன நானே எல்லாத்துல இருந்தும் விலக்கிக்கிட்டதால நான் ரொம்ப தனிமையாக இருந்தேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை என்னால் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியல. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், எப்பெல்லாம் நான் ரொம்ப சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் என்னோட அம்மா அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே நல்லா தெரியும். தேவன் உன் கூட இருக்காரு, தேவன் தான் உன்னை காப்பாற்றிருக்காருன்னு எப்போவுமே என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் எப்போ தனியாக உட்காந்துருந்தாலும் நான் ஏற்கனவே இதில் சிக்கி இருக்கணும், ஆனால் உண்மையாகவே என்னை தேவன் தான் காப்பாற்றிருக்காருன்னு நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அப்பா எனக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் அம்மா சொன்ன விஷயங்களும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது எல்லாத்துக்காகவும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். காலம் செல்ல செல்ல ஆஷிஷ் நிம்மதிக்காக பைபிள் படிக்க தொடங்கினார். அதோடு கூட ஜெபமும் செய்ய ஆரம்பித்தார். நீதிமானுக்கு எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அப்போ நான் பொதுவாக அவ்வளோ பெரிய நீதிமான் கிடையாது. இருந்தாலும் பைபிள் வசனம் எனக்கு நல்லது தான் தந்திருக்கு. பைபிள் வசனத்தை என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் வாசிக்க தான் செய்கிறேன். ஆனால் இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதோட உண்மையாகவே அது எனக்கு செயல்படவும் ஆரம்பிச்சது. நான் ஜெபத்தில் வளர வளர தேவனுக்கு முன்னே என்னோட தவறுகளை நான் உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். தேவனுக்கு முன்னாடி மன வருத்தப்பட்டேன். அந்த நேரம்தான் என் வாழ்க்கை பைபிள் வசனம் மூலமாக மாற ஆரம்பிச்சது. என்னோட வாழ்க்கையில் இருந்த விரக்தியை, தனிமை, இது எல்லாத்தையுமே தேவன் தான் விளக்குனாரு. ஆவிக்குரிய விதத்தில் தொடர்ந்து நான் வளர்ந்தேன். என் வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷ குறைவையும் தேவன் எனக்கு முழுமையாக சரி பண்ணி கொடுத்தாரு. தேவனுடைய ஆதரவால் ஆஷிஷ் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க முடிவு எடுத்தார். பிறகு அவர் ஒரு பிசினஸையும் தொடங்கினார். 2017 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லாவே மாறிடுச்சு. தேவன் கூட எனக்கு இருந்த அந்த உறவு சரியாச்சு. அப்புறம் என் குடும்பத்தில் எனக்கு இருந்த உறவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ஒழுக்கமாக ஆயிட்டேன். என்னோட அந்த முரட்டுத்தனத்தை எல்லாம் நான் குறைச்சிக்கிட்டேன். என் வேலையில் நல்ல உயர்வை தேவன் எனக்கு தந்தார். தேவனுடைய கிருபையாலே இன்னைக்கு நான் எக்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ் பிராண்ட் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு நல்ல பேர் இருக்குது. அதோடு நான் இயேசுவோட ஊழியத்தையும் அவரோட செய்தியை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட பகிர்ந்துக்கவும் செய்கிறேன். நன்றி ஆஷிஷ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய அன்பையும் பிரசன்னத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அதன் மூலமாக நீங்கள் தனிமையிலேருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோமர் 8:28 நம்ம பார்க்குறோம், நன்மைக்கு ஏதுவாக தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய கெட்ட பழக்கங்கள், தீமையான பழக்க வழக்கங்களை கூட அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்க்குறோம். பார்த்தீங்களா, ஒரு இளைஞரை தேவனுடைய அன்பாலும் பிரசன்னத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளை சுற்றியுமே இதே மாதிரி இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்க தனிமையில், வெறுமையில் இருக்கும்போது தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி அந்த வழிக்கு போகாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டுமே நாம் தேட வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காக நான் அந்த பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்.
பைபிளில் இந்த சம்பவத்தை நீங்கள் வந்து வாசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இது கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். லாசரு வந்து மரிச்சு போயிருந்தாரு. இயேசுடைய நண்பன் லாசரு மரிச்சு போயிருந்தாரு. அப்போ மார்த்தாள் வந்து இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதாவது இப்போ நண்பனும் கிடையாது, அவங்களுடைய சகோதரனாகிய லாசர் ரெண்டுமே இல்லை, அங்கே ஒரு தனிமை வெறுமை இருக்குது, துக்கம் நிறைஞ்சு இருக்காங்க. அப்போ மார்த்தாள் வந்து இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போது மார்த்தாளுக்கு நல்லாவே தெரியுது, இயேசு இருக்கும்போது அங்கே தனிமை இருக்காது, வெறுமை இருக்காது, துக்கம் இருக்காது அப்படின்னு நல்லா புரிந்து கொண்ட மார்த்தாள் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்படி தான் சொல்லணும். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அவர் அழுறதை நம்ம பார்க்குறோம். பைபிளில் இயேசு அழுதார்னே போட்டிருக்கு. அவர் வந்து இவங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதாலேயோ கல்லறையில் கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னதுனாலையோ அவர் அழலை. அவங்களுடைய நம்பிக்கையை நினச்சி அவர் வருத்தப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 4 நாள் ஆயிட்டு கல்லறையில் வச்சு 4 நாள் ஆகுது, நாற்றம் துர்நாற்றம் வீசும்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி கூட அவர் அழுதுருக்கலாம். அப்போது கல்லறை பக்கத்தில் போயிட்டு லாசருவை எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்கிறாரு. லாசரு உயிரோடு எழுந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த வெறுமை, அந்த துக்கம் மாறுது, சந்தோஷமாக மாறுது. இன்றைக்கி நம்மளும் கூட ஆண்டவரிடத்தில் நாம் இருக்கும்போது தனிமை, அந்த வெறுமை நம்மை விட்டு நீங்குகிறது, துக்கம் நம்மை விட்டு நீங்குகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமையாக இருந்திருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து உங்களுக்கு சரியான லாபம் இல்லாமல் ஒரு வெறுமை இருந்திருக்கலாம், உங்கள் உறவுகளில் ஏதாவது வெறுமை இருந்திருக்கலாம். நம்ம இயேசுவை நோக்கி அழைக்க வேண்டும். எப்படி மார்த்தாள் இயேசுவிடம் நோக்கி கேட்குறாங்க, அதே மாதிரி நாமும் கூட இயேசுவிடம் கேட்க வேண்டும். நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு இது சரியாயிரும் ஆண்டவரே. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அப்படி தான் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நிச்சயமாக தனிமை நம்மளை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வாட்டி வதைக்காது. நம்ம தவறான பாதைக்கு போவதற்கு வழியே கிடையாது. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். AHM 1840 CNI சர்ச் நாக்பூர், பைபிள் கிராஸ் சர்ச் ஜெய்ப்பூர் மற்றும் மெத்தடிஸ்ட் சர்ச் டனக்பூர் உத்தரகாண்டில் இருந்து கோரியர் தேசிய டிவி சேனலில் ஒளிபரப்பாகிறது. பாடகர் குழுக்களை ஒரு புதிய வாழ்வு மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்கள். கிவ் டு CBN. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம தனிமையில் இருக்கும்போது தவறான வழிகளில் நம்ம போயிடுவோம், தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம கூட வந்துடும். அப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது, அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து அப்படியே இன்னும் கண்டினியூவாக பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் அப்படிங்கிறதே இருக்காது. எவ்வளோ நேரம் செலவழிக்கணுமோ அவ்வளோ நேரத்தை நீங்கள் வீணாக்க ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத வேலைகளில் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த வெறுமை இருக்கிறதுனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க. அப்போ அந்த வெறுமையை நீங்கள் நிரப்புவதற்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீங்கள் போகலாம், பைபிள் வாசிக்கலாம், வசனம் படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த வெறுமையை உங்களை விட்டு நீங்கி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அப்படி ஒரு குழுவை தேடிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும், அந்த குழுவை நோக்கி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டீம் வேணும், ஒரு நல்ல நண்பர்களை நீங்கள் தேடணும் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், மற்றவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். அதனால் நீங்கள் அப்படி ஒரு உதவியை தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம்.
Yeshua.
ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடினீங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடினீங்க. மிக்க நன்றி. நண்பர்களே, உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பாடல் பாட வேண்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoirinconcert/register-your-choir. இதில் வந்து மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய சர்ச் கொயரும் நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு பாடலாம். அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து இதே மாதிரி பாடல்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் தனிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தனிமையில் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை நம்ம எப்படி நிரப்புவது அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெறுமையை நம்ம நிரப்பும் போது நல்ல விஷயங்களால் நம்ம நிரப்பணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாலும் பிரசன்னத்தாலும் நம்ம நிரப்பும் போது தனிமை நம்மளை விட்டு நீங்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்த மாதிரி மார்த்தாள் எப்படி இயேசுக்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் தனிமையான சூழ்நிலை இருக்கும்போது, வெறுமையாக ஃபீல் பண்ணும்போது நம்ம ஆண்டவராக இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க யாராவது, உறவினர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்க, அந்த பிரிவினால் உங்களுக்கு ஏதாவது வெறுமை இருக்குதா? இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிட்டதுனால உங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குதா? என்ன காரணமாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ அவங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாரும் சுவாமி. தனிமையில் இருக்கின்ற, வெறுமையில் இருக்கின்ற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா, நல்ல விஷயங்களால் எங்களுடைய வெறுமையை நிரப்ப நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, நாங்கள் வெறுமையில் இருக்கும்போது சுவாமி தவறான செயல்களில் நாங்கள் போகிறோம் அப்பா. தவறான பழக்க வழக்கத்திற்கு உள்ளாகிறோம் கர்த்தாவே. தேவையில்லாத ரீல்ஸ் பார்ப்பது, எங்களுடைய நேரத்தை வீணாக கழிப்பது, இப்படி நாங்கள் எங்களுடைய கெட்ட காரியங்களை நாங்கள் ஈடுபடுறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் எங்களுடைய தனிமையை போக்குங்க சுவாமி. எங்களுடைய வெறுமையை நீக்குங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, தவறான வழியில் நாங்கள் சென்று விடாதபடிக்கு உமது கிருபை எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. நல்ல நண்பர்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தாங்க கர்த்தாவே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தனிமையிலிருந்து மீண்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பிக்கொள்ளட்டும் சுவாமி. நீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறோம். ஆண்டவர் எப்போதுமே நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எல்லாமே போனாலும் சரி, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நம்மளுடைய கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ரொம்ப அழகான வசனம். தனிமையில இருக்கும்போது நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில பார்த்தோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.